வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் எமது சிவவாக்கிய சித்தரினுடைய 28வது 29வது 30வது பாடல்களின் பொருளை காண்போம். இந்த 3 பாடல்களும் அற்புதமான பொருட்களை உள்ளடக்கிய பாடல்களாகும். பாடல் 28. அண்ணலே அனாதியே அனாதிமுன் அனாதியே, பெண்ணும் ஆணும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னலாம், கண்ணிலானின் சுக்கிலம் கருதியோங்கு நாளிலே, மண்ணுலோரும் விண்ணுலோரும் வந்தவார தெங்கனே. இதில் முதலாவரிய பாருங்கள். அண்ணலே அனாதியே அனாதிமுன் அனாதியே. அண்ணலே என்பது சிவன், சிவனையே போற்றி பாடுகிறார் அண்ணல் என்று. அண்ணலே அனாதியே அனாதிமுன் அனாதியே என்றால் அனாதி காலங்களுக்கும் முன்பிருந்து வாழும் எம்பெருமான் ஈசன். இரண்டாவது வரி பெண்ணும் ஆணும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னலாம். பிறப்பதற்கு முன்னர் ஆன்மாவாக இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு ஆண் பெண் என்ற பேதம் ஏதும் கிடையாது. இரண்டுமே ஓர் எழுத்தாக இருந்து விளங்குகின்றது என இந்த இரண்டாவது வரியில் சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். மூன்றாவது வரியை பாருங்கள். கண்ணிலானின் சுக்கிலம் கருதியோங்கு நாளிலே. அது கண்ணில் நினைவாக தோன்றி ஆணிடம் சுக்கிலமாக உற்பத்தியாகி உருவாகின்றது. இந்த ஆன்மா என்பது ஆணின் உடம்பினில் அவன் காணும் காட்சிகளால் அவனுக்குள் உணர்வுகள் ஏற்பட்டு அது சுக்கிலம் என்றால் விந்து, விந்தாக ஆணின் உடம்பினில் உற்பத்தியாகி அந்த ஆன்மா பிறவி எடுப்பதற்காக பெண்ணின் உடம்பினுள் புகும் வேளையிலே, அதுதான் கருதியோங்கு நாளிலே. கண்ணில் ஆணின் சுக்கிலம் கருதியோங்கு நாளிலே. கண்ணில் ஆணின் கண்ணில் தோன்றும் காட்சிகளினால் உணர்வுகள் உற்பத்தியாகி ஆணின் உடம்பினுள் விந்து உற்பத்தியாகி அந்த விந்தானது பெண்ணின் உடம்பிற்குள் பிறப்பதற்காக செல்லும் அந்த நாளிலேயே ஆன்மாவும் அதனுடனேயே அந்த விந்தினில் பிரவேசித்து அந்த தருணத்திலேயே ஆன்மாவுடன் இறைவன் சேருகின்றான். இதுவே இந்த மூன்றாவது வரியினுடைய பொருள். மண்ணு நோரும் விண்ணு லோரும் வந்தவார தெங்கனே. நாலாவது வரி. இவ்வாறுதான் மண்ணில் வாழும் மனிதர்களும் விண்ணில் வாழும் தேவர்களும் உருவாகினார்கள் என சிவவாக்கிய சித்தர் இந்த நாலாவது வரியில் கூறுகிறார். இந்த பாடலினுடைய பொருளை முழுமையாக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நம் ஆறுயிரில் ஆதி அனாதி அந்தமாக உள்ளவன் சிவனே. அவனே அனாதிக்கும் முன் தோன்றிய அனாதியாக என்றும் நம் ஆன்மாவில் உறைகின்றான். பிறப்பதற்கு முன் எல்லா ஆன்மாக்களும் ஓரெழுத்தாக ஒன்றாகவே இருந்தது. அவைகளுக்கு ஆண் பெண் என்ற பேதம் ஏதும் கிடையாது. அது கண்ணில் நினைவாக தோன்றி ஆணிடம் சுக்கிலமாக உற்பத்தியாகி உருவாகின்றது. அப்போதே ஆன்மாவில் ஆண்டவன் நுழைந்து விடுகின்றான். பின்னரே உருவாகி ஆன்மா வளர்கின்றது. இப்படித்தான் மண்ணில் வாழும் மனிதர்களாகவும் விண்ணில் சேரும் தேவர்களாகவும் அனைவரும் வந்தனர் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். பாடல் 29. இது ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலினுடைய பொருளை நான் உங்களுக்கு மிகுந்த விளக்கத்துடன் கூறுகிறேன், உற்று நோக்குங்கள். பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை. இதில் முதலாவது வரியை பாருங்கள். பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை. பண்டு என்றால் பல காலங்களாக நான் பறித்தறிந்த, பல காலங்களாக நான் பறித்து இறைவனுக்கு சார்த்திய பன்மலர்கள். பன்மலர்கள் என்றால் பலவிதமான மலர்கள். பல காலங்களாக பலவிதமான எத்தனை மலர்களை நான் உனக்கு வைத்து வழிபட்டேன். இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள். பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை. பல காலங்களாக நான் பறித்து உனக்கு சாத்திய பலவிதமான மலர்கள் எத்தனை. இரண்டாவது வரி. பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. பாலிலே என்றால் ஒன்றுமே அறியாத ஒரு நிலைதான் பாலிலே என்பது. ஒன்றுமே அறியாத நிலையில் நான் செபித்து வந்த மந்திரங்கள் எத்தனை. எனது மனதினை ஒருநிலைப்படுத்துவதற்காக நான் ஒன்றும் அறியாத காலத்தில் செபித்து வந்த மந்திரங்கள் எத்தனை என இந்த இரண்டாவது வரியில் சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். மூன்றாவது வரி. மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை. மிண்டர் என்பது அறிவில்லாத ஒரு தன்மை.
அறிவில்லாதவனாக இருந்தபோது அறிவில்லாத முட்டாள்களுடன் தெரிந்த தருணத்தில் அவர்களுடன் சேர்ந்து எனது பிந்துவை எத்தனை தடவைகள் நான் சிந்தியுள்ளேன், எத்தனை தடவைகள் நான் வீணாக்கியுள்ளேன் என இந்த 3வது வரியில் சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். மிண்டராய் திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை, இறைத்த நீர்கள் என்றால் வீணாக்கிய பிந்துகள் எத்தனை தடவைகள். 4வது வரி மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை, இத்தனை பாவங்களையும் நான் கழிப்பதற்காக, இத்தனை பாவங்களிலிருந்தும் நான் மீண்டு வருவதற்காக நான் சுற்றி வந்த சிவன் கோவில்கள் எத்தனை என இந்த 4வது வரியில் கூறுகிறார் சிவவாக்கிய சித்தர். இந்த 29வது பாடலின் பொருளை நான் மொத்தமாக வாசிக்கின்றேன், கேளுங்கள். தன் வாழ்நாளில் முன்பு வீணாய் பறித்து எறிந்த பன்வகை மலர்கள் எத்தனையோ, மற்றவரை பாழாக்குவதற்கு செபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனையோ, இளைஞனாய் திமிரெடுத்து திரிந்தபோது சிற்றின்பத்தில் இறைத்த நீர்கள் எத்தனையோ, இம்மாதிரி செய்யத்தகாதவைகளை செய்து இதனால் ஏற்பட்ட பாவங்கள் அகல சுற்றி வந்த சிவாலயங்கள் எத்தனையோ என்பதை உணர்ந்தறியுங்கள் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். பாடல் 30. அண்டர் கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பான்மை தன்னை யார் அறிய வல்லரோ, விண்டவேத பொருளையன்றி வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. இதுவும் ஒரு அற்புதமான பாடல். 1வது வரியை பாருங்கள். அண்டர் கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள். அண்டர் என்பது அண்டங்களுக்கெல்லாம், அண்டர் கோன் என்பது அண்டங்களுக்கெல்லாம் அரசன், கோன் என்பது அரசன், அண்டங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கும் பரம்பொருளை சிவனை அவன் வீற்றிருக்கும் இடத்தை அறிந்துணர்ந்த ஞானிகள். எமது புருவ மத்தியிலேயே இறைவன் குடிகொண்டுள்ளான். அந்த புருவ மத்தியத்தில் இறைவனை உணர்ந்து கொண்ட ஞானிகள், அண்டங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கும் எம்பெருமான் ஈசன் குடிகொண்டிருக்கும் அந்த புருவ மத்தியத்தில் அவனை உணர்ந்த ஞானிகள். இதுவே இந்த 1வது வரியினுடைய பொருள். 2வது வரி பண்டறிந்த பான்மை தன்னை யார் அறிய வல்லரோ. இந்த புருவ மத்தியத்தில் இருக்கும் பரம்பொருளை அறிவதற்காக பட்ட பாட்டினையும் இழந்த பொருளையும் அலைந்த அனுபவங்களையும் அலைந்து தேடியதையும் யாராவது அறிய முடியுமா? இருப்பிடத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் பட்ட பாட்டினை யாராவது அறிய வல்லவர்களா என இந்த 2வது வரியில் கேட்கிறார். பண்டறிந்த பான்மை தன்னை யார் அறிய வல்லரோ. 3வது வரி விண்ட வேத பொருளை அன்றி வேறு கூற வகையில்லா என்றால் வேதங்கள் வெளிப்படுத்தும் மெய்ப்பொருளை ஈசனாக அறிந்தவர்கள், தனக்குள்ளே இறைவனை கண்ட அதே தெய்வம் என உணர்ந்தவர்கள். அதாவது இந்த 3வது வரியினுடைய பொருள் என்னவென்றால் விண்ட வேத பொருளை அன்றி வேறு கூற வகையிலா என்றால் வேதங்கள் கூறும் மெய்ப்பொருளை அதே வழிமுறைகளில் அறிந்து கொண்ட ஒருவன். 4வது வரி கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. கண்ட கோயில்களிலெல்லாம் தெய்வம் இருக்கின்றது என கையெடுத்து கும்பிட மாட்டான் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். அண்டர் கோன் அண்டங்களை காக்கும், அண்டங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கும் பரம்பொருள் வீற்றிருக்கும் இடத்தை உணர்ந்த ஞானிகள், பல பாடுகள் பட்டு உணர்ந்த ஞானிகள் வேதங்கள் கூறும் வழிமுறையில் சென்று அதனை உணர்ந்து கொண்ட ஞானிகள் கண்ட கோயில்களெல்லாம் தெய்வம் என்று கையெடுக்க மாட்டார்கள் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். இதுவே இந்த பாடலினுடைய பொருள். இந்த 30வது பாடலினுடைய பொருளை மொத்தமாக வாசிக்கின்றேன், கேளுங்கள். அண்டங்கள் யாவினுக்கும் அரசனான ஈசனை அவன் கோனாக அமர்ந்து தனக்குள் ஆட்சி செய்யும் இடம் இதுவென அறிந்து உணர்ந்த ஞானிகள் அவனையே அறிவதற்காக பட்ட பாட்டினையும் இழந்த பொருளையும் அலைந்த அனுபவங்களையும் அலைந்து தேடியதையும் யாராவது அறிய முடியுமா? வேதங்கள் வெளிப்படுத்தும் மெய்ப்பொருளை ஈசனாக அறிந்தவர்கள், தனக்குள்ளே இறைவனை கண்ட அதே தெய்வம் என உணர்ந்தவர்கள், காணுகின்ற கோயில்களிலெல்லாம் தெய்வம் இருப்பதாக எண்ணி கைதொழ மாட்டார்கள். அதாவது தனக்குள்ளே இறைவனை உணர்ந்த பின்னர் தனக்குள்ளே இறைவன் இருக்கின்றார், பிறகு என்ன என்பதை உணர்ந்த ஞானிகள் கோயில்களில் சென்று கடவுள் இருப்பதாக எண்ணி கை தொழ மாட்டார்கள், கையெடுத்து வணங்க மாட்டார்கள் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார்.